இதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. எப்படி இதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கா? ஆமாம் சார். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் சார். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சத்யநாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கோம். கும்பகோணம் ரெசிபிகள் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பார்க்குற ரெசிபி தான் இந்த வாழைக்காய் வச்சு பண்ணுற ரெசிபி, சீரக வாழைக்காய். இந்த சீரக வாழைக்காய் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி பேரை சொல்கிறாங்க? அதில் இந்த ரெண்டு கண்டென்ட் தான் மெயின். ஓகே, இந்த சுவையும் இந்த மனமும் இந்த சீரகத்தில் கொடுக்குறோம். பேஸ் வந்து வாழைக்காய். இதில் ரொம்ப ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 6 பொருள்களை வச்சு இந்த ரெசிபி நம்ம தயார் பண்ணுறோம். இது ஒரு வறுவல் மாதிரியே இருக்கும், வறுவல்னே சொல்லலாம். இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேங்காய், சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காயோட போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு. அது மட்டும் இல்லாமல் அந்த காயை கட் பண்ணுற பக்கம் என்ன, இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த வாழைக்காய் காரக்கறியோ இல்லை இதை நம்ம பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயராக ஒட்டுவோம். ஓகே, கனமாக இருக்கும். அது இதில் வந்து அந்த மாதிரி பேட்டர்ன் எதுவும் இல்லைங்கிறதுனால இது சீக்கிரம் வேகணும். அப்படின்னாக்கா இது நைஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து வேகும். இந்த வறுவலை சும்மா சாப்பிட்றத விட கொஞ்சம் சாதம், அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ப்ளஸ் இந்த வறுவலை சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதோட சுவை தனி. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ரியலி ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி. சூப்பர் சிம்பிள். அதான் ஆல்வேஸ் வந்து ஹோம் ஃபுட் வந்து பெஸ்ட் ஃபுட்டு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இல்லை, அதே தான். இந்த ரெசிபி நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம்னா நம்ம சக்தி கிருஷ்ணன் தான். அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட ரெசிபிகள் அவர் வீட்டு முறையில் பண்ணுற அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறாரு. சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி வளர்த்த விஷயங்கள் தான். மல்டி சர்வீஸ் இது. தனியாக சாப்பிட்லாம், காய் தொட்டுட்டு சாப்பிட்லாம், இந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசத்தோட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ரைஸோட சாப்பிடுங்க, அதுதான் அல்டிமேட். நல்லா ஊற்றி. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? அவசியம் சார். சீரக வாழைக்காய் தேவையான பொருட்கள்: 2 வாழைக்காய், சீரகம் 1.5 டீஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி, 1.5 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3 எண்ணிக்கை, கருவேப்பிலை தேவையான அளவு, ஆயில் 50 ml, உப்பு தேவையான அளவு. சரி சார், இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. சீரகம், காஞ்ச மிளகாய், தேங்காய், இது எல்லாமே அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் தான். இன்னொன்று, வாழைக்காய் நம்ம வீட்டில் வச்சு ஏகப்பட்ட ரெசிபிகள் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்குல என்ன ஒரு விஷயம் உண்டோ, அதாவது எல்லாருக்கும் பிடிக்குமோ, அது மாதிரி வாழைக்காயிலே நம்ம பல வகையான ரெசிபி பண்ணலாம். கரெக்டாக சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் ஸ்டெப்பு முதல்ல இந்த மசாலா ரெடி பண்ணிக்கணும் சார். ஓகே, ஒரு மிக்சியில் வந்து இந்த தேங்காய், பட்டை மிளகாய், சீரகம், உப்பு, நம்ம இந்த இதில் கொடுத்துருக்க எல்லா கண்டட்டும் அதில் உள்ளே போட்டுறோம். ஓகே, ஆயில் தவிர. வறுக்கிற மாதிரி என்ன இருக்குமா இதில்? இல்லை சார், எல்லாமே வந்து பச்சையாகவே அரைச்சிக்க வேண்டியதான் சார். சரி, ஓகே. என்னென்ன போடுறோம் இங்கே? ஃபஸ்ட்டு தேங்காய் நாங்கள். அடுத்து சீரகம். சீரகம் இப்போ நம்ம பண்ணுற அளவு கூடுதல் சார். நம்ம கொடுத்துருக்கிற அளவு வந்து டீஸ்பூன் கணக்கில் கொடுத்துருப்பேன். நம்ம வந்து இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இங்கே ஒரு 50 பேருக்கு வந்து நம்ம இந்த வாழைக்காய் ரெடி பண்ணுறதுனால அதனுடைய குவான்டிட்டி வந்து நம்ம கூட பண்ணுறோம். சரி, ஓகே. சீரகம் தான் அதிகமாக இருக்கணும், ரைட்டா? ஆமாம், வாசம். ஆமாம். காய்ந்த மிளகாய் நான் எடுத்துறேன். ஓகே, என்ன வேணும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலையா? கருவேப்பிலை இந்தாங்க, கருவேப்பிலை. ஓகே, இதுக்கப்புறம் பெருங்காயம் போடுறோமா? பெருங்காயத்தூள். ஓகே, மஞ்சத்தூள் போடுறோமா? ஆமாம் சார். ஓகே, அப்படியே மசாலா ரெடி பண்ணிட்டு இந்த வாழைக்காய் வெட்டி வச்ச வாழைக்காயில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சார் அடுப்பில் ஏற்றுவோம். சரி, ஓகே. அதாவது இந்த மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தட் ரெசிபி நினைக்கிறேன். ஆமாம் சரிங்களா? அதை விட டேஸ்ட்டு பலம் சார். பலம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் உப்பு நான் போடுறேன். உப்பு எனக்கு தெரியும். சரி, ஓகே. தப்பாக சொல்கிறாரு, எல்லாமே அவருக்கு தெரியும், இருந்தாலும் என் வாய்க்குன்றாரு. சரி, ஓகே. போடலாமா? ஓகே, வேணா அப்போ போடலாம்ல? ஃபைன். சேஃப்டி சைடு தான். மஞ்சத்தூள் நாங்கள் எவ்வளோ போடுறோம்? மஞ்சத்தூள் அதில் பாதி போடலாம் சார். சரி, ஓகே. ஓகே, இதில் சக்தி மஞ்சத்தூள் மட்டும்தான் போடுறோம் இல்லைங்களா? ஆமாம் சார், வேறு எதுவுமே போடல. ஆமாம் சார். ஆமாம். எவ்வளோ போடுறோம்? போடுங்க சார். ஓகே. சரி, ஓகே. இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து கொஞ்சம் பொட்டுக்கலை சார். பொட்டுக்கலை. ஆக்சுவலாக அந்த பொட்டுக்கலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, அதுக்கு நம்ம எப்பயுமே எல்லா இந்த கிரேவிலலாம் நம்ம பொட்டுக்கலை சேர்க்குற என்ன பர்பஸோ அதே பர்பஸ் தான் சார் இதுலேயுமே. சரி, பொட்டுக்கலை வந்து நம்ம ஒரு 2 கைப்பிடி தான் சார். அதெல்லாம் பொட்டுக்கலை போடுறோம். ஆமாம் சார். அந்த தண்ணி வந்து அந்த வாழைக்காய் வேகும் போது அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம போட்டு ஒன்று ஒட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆமாம். சரி, ஓகே. தான் இது போட்ட பிறகு வந்து இதை நம்ம எப்படி அரைக்க போகிறோம்? தண்ணி ஊற்றி அரைக்கிறோமா
இல்லை குறக்கிற பக்குவம் இல்லை நைஸாக அரைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? இது எல்லாமே ட்ரை ஐட்டமாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றாமல் நம்மளால் அரைக்க முடியாது, பொடியாகும். பொடியெல்லாம் நமக்கு பயன்படாது. அதே நேரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நல்லா நைஸாக நமக்கு வந்து பேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அரைக்கிற பக்கம் ஒரு 90% 80% அப்படிலாம் இருக்கா? 95%. 95% அவ்வளோ எல்லாமே நல்லா அரைச்சிருக்கோம், நல்லா கெட்டியாக இருக்குது, நைஸாக அரைச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழைக்காய், வெட்டிய வாழைக்காய். இந்த வாழைக்காய் வந்து இந்த சிப்ஸு கட் பண்ணுற பக்கத்துலேயும் நம்ம கட் பண்ணி ஆமாம், அது சார். இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த வாழைக்காய் காரக்கறியோ இல்லை இதை நம்ம பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயராக ஒட்டுவோம். ஓகே. கனமாக இருக்கும் அது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தண்ணியிலையோ இல்லை வந்து எண்ணெயிலையோ அதை வந்து வேக்காடு வாங்கிடுவோம். இதில் வந்து அந்த மாதிரி பேட்டர்ன் எதுவும் இல்லைங்கிறதுனால இது சீக்கிரம் வேகணும். அப்படின்னாக்கா இது நைஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து வேகும். இன்னொன்று ஈவனாக கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த மசாலா கொடுத்து பரட்டும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரே மாதிரி இருக்கும். இது இந்த பக்குவத்தை பார்த்துக்குங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் கட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாழைக்காய் நல்லா முத்தல் வாழைக்காயா இருக்கும். முத்தல் வாழைக்காய் இல்லைனாக்கா அப்படியே ஒரு மாதிரி உடைய ஆரம்பிச்சு குழஞ்சிடும். பேஸ்ட் மாதிரி மசிஞ்சிடும். சரி, ஓகேடா. ஸோ இந்த வாழைக்காய் அப்படியே நம்ம போட்டுறோமா? ஃபஸ்ட்டு மசாலா போடுறோமா? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் கொட்டிக்கலாம் சார். மேலே மசாலா கொட்டி பரட்ட ஈஸியாக இருக்கும் சார். சரி, ஓகேடா. ஓகே டன். நான் நினச்சேன் எப்பவும் போல் தாளிப்புலாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மசாலா போடுவோம்னு நினச்சேன். எதுவுமே கிடையாது. இல்லை, தேங்காய் பேஸ்ட்டை குக் பண்ணிட்டு பண்ணுவோம்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து டோட்டலாக வேறு டேஸ்ட் எப்படி பார்த்தலாம். ஆமாம் சார். சரி, ஓகே. காய் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த மசாலா ஆட் பண்ணுறோம். இந்தாங்க மசாலா. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலா வந்து கையால் வந்து பிசைஞ்சு விடணும். ஓகே. சரி, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை வைக்கணும். ஓகே. சிம்மில் தான் வைக்க முடியும். அடுப்பை பறிச்சு பெரிய ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மூடி போட்டு மூடிடணும். அப்போ தான் என்னாகும், அந்த நீராவி உள்ளே கோக்கும்போது எல்லா இடமும் ஈவனாக இருந்துடும். இல்லைன்னா அடியில் இருக்கிறது வேகும், மேலே இருக்கிறது வேகாது. ஆனால் மூடியை போட்டு மூடிட்டோம்னு சொன்னோம்னாக்கா எல்லாமே ஈக்குவலாக வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விட்டோம்னாக்கா அதிகபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ தாளிப்பு எதுவும் போடல. இந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம எண்ணெய் வந்து இதுக்கு வேணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா அந்த அது சட்டியில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணுறோமா, குக் பண்ணுறோமா? ஆமாம் சார். இந்தாங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். சரி, கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம கையால் எல்லாத்தையும் பக்குவமாக மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. சும்மா ஒரு இதுதான். அப்பப்போ இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வரும். ஆமாம். ஆனால் காய் ரொம்ப நைஸாக கட் பண்ணாலும் உடஞ்சிரும் மிக்ஸ் பண்ண ரைட்டுங்களா? ஆமாம், அதனால ரொம்ப பரட்ட வேண்டியதில்லை. முதல்ல அது வேக விடணும். சரி, ஓகே. அதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம அந்த ஆயில் கொஞ்சோண்டு இந்த சட்டியில் ஒட்டாமல் வரதுக்கு கொஞ்சம் ஓரத்தில் விட்டோம்னு சொன்னோம்னாக்கா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ விட்டுடலாமா? இன்னும் ஆகணுமா? இப்போ விட்டுடலாம். சரி, ஓகே, ஃபைன். இந்தாங்க ஆயில். இது எண்ணெய் வந்து நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் யூஸ் பண்ணுறோம்ல. இதில் வந்து கல்லெண்ணெய் அப்படி நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ண நல்லா இருக்குமா? நல்லா பண்ணலாம் சார். கல்லெண்ணையும் பண்ணலாம், நல்லெண்ணையும் பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயிலும் பண்ணலாம். ஓகே. அதுக்கு உண்டான அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஃபைன். ஆப்ஷன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி தான் ஊற்றணுமா? ஆமாம், அந்த எண்ணெய் சட்டியில் பிடிக்காமல் இருக்கிறது தானே இது. ஓகே. டன். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றின பேர் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? மிக்ஸ் பண்ணிவிட்டு அது காய்க்குள்ளே சார்ந்துடும். மறுபடியும் நமக்கு எண்ணெயோட கண்டென்ட் அங்கே இருக்காது. ஓகே. ஏன்னா நம்ம மூடியை போட்டு மூடுறோம். அது சப்போஸ் வந்து அது கீழே வந்து அடியில் ஏதாவது பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் கஷ்டம். இதை விட்டோம்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். சரி, ஓகே, ஃபைன். ஐ திங்க் நான் இன்னும் தேங்காய் எண்ணெயில் குக் பண்ண இன்னும் வாசம் நல்லா நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல. ரைட்டுங்களா? அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு அந்த பட்டன்லாம் பண்ணுவாங்க. பாக்கியை வந்து அவங்க சாய்ஸுக்கு விட்டலாம். சரி, ஓகே, ஃபைன். அப்போ எனக்கு ஒரு 80% காய் வந்த பிறகு அந்த பக்குவத்துக்கு காமிங்க. ஓகே சார். இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போதில்லை? இல்லை சார், அவ்வளோதான் சார். ஓகே. இது குக் ஆகிடுச்சுனாக்கா இறக்கிடலாம், உடனே நம்ம சாப்பிடலாம். சரி, ஓகே. மூடி போட்டு வேக வைக்கிறோம், அப்பப்போ மிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். டன். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வந்து மெதுவாக நீங்கள் ஒரு 4-5 வாட்டி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிங்க. அப்படியே மூடி வச்சிருக்கோம். திரும்பி திறந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ எப்படி இருக்குது? இப்போ நல்லா வந்து நீங்கள் சாப்பிட்ற பக்கத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? அவசியம். சரி, ஓப்பன் பண்ணலாம். ஓகே. மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியான பக்குவம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து அது நல்லா வெந்து அந்த ஒரு மசாலா மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. வெரி குட்.
அந்த தேங்காய்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு மசாலா மாதிரி நல்லா ரெடியாக இருக்குது. ஓகே, அந்த அரோமா பாருங்கள் சார், நல்ல வாசம். இன்னொன்று ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸ் பண்ணிங்கல்ல, அப்பயே வந்து சார் அது மிக்ஸ் பண்ணும்போது அந்த சூட்டில் அப்படியே அந்த தேங்காயோட வாசம் கமகமன்னு சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சீரகம். ஆமாம் ஆமாம், டேஸ்ட் பண்ணலாமா? அவசியம் சார். இந்தாங்க. ஏஹே, இதெல்லாம் மண்டபத்தில் பண்ணுவீங்களா? தாராளமாக பண்ணி கொடுங்க. பண்ணுவீங்க. இந்த காய் வந்து நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல நல்லா வெந்திருக்கு. அப்பா, மசாலா செம்ம, வெரி குட் மசாலா. இந்த காய் வந்து நல்லா மெது நல்லா சாஃப்டாக வந்திருக்கா. அது கூட அந்த தேங்காய், அந்த சீரகம், அந்த காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள் போட்டுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த பொட்டுக்கல்ல போட்டுது, அந்த ஒரு மசாலா அந்த கோட்டிங் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. வெரி குட். இதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. எப்படி? இதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கா? ஆமாம் சார், ஒரு ரெசிபி ஒரு பேட்டர்ன் வைக்கிறீங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் சார். இப்போ இதில் ரைஸ் வச்சு நம்மளால வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பார் பக்கத்தில், சொல்லிட்டார் ஃபஸ்ட்டே. சரி ஓகே, என்ன பண்ணுறேன்? கொஞ்சோண்டு நல்லெண்ணெய். சரி ஓகே, போதும். நல்லெண்ணெய். ஓகே, அப்புறம் சாதத்தை பசந்தீங்களா? சரி ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாதம் வந்து கொலை ஒன்றும் இதுக்கெல்லாம். இது நம்ம கடைக்கு வந்து ரெகுலர் சமையலில் உள்ள ரைஸ். சரி ஓகே, கொஞ்சமாக அதில் இருந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு வந்து. ஓகே, நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணோட நல்லா வாசம் கமகமாக நல்லா வருது பாருங்க. ஆமாம். இப்போ இதில் வந்து இந்த வைக்கிறேன். ஓகே, இந்த ரைஸோட சேர்த்து இதை சாப்பிட்டு பாருங்க. சரி ஓகே, நல்ல பாருங்க. இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லையா? எதுவுமே நல்ல பாருங்க. இப்போ அதை சாப்பிடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே சேர்ந்துச்சு பாருங்க. இங்கே பாருங்க, நைஸ். எது பெஸ்ட்டாக இருந்தது? பிளைனாக சாப்பிட்டதா ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது? அந்த வெறும் காயோட சாப்பிடும்போது ஒரு கல் காரம் லைட்டாக தான் இருந்தது. ஆனால் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த காரமும் தெரியல. அந்த நல்லெண்ணோட வாசம், அந்த ஒரு மைல்டான ஒரு வாசம். ரெண்டாவது அந்த தேங்காய், அந்த சீரகத்தோட அந்த வாசத்தை சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, ரெண்டாவது சார், இது நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தடில் ஆயிலே கிடையாது. நம்ம சைடில் கொஞ்சம் ஊற்றுறோம்ல, அது மட்டும்தான் ஆயில் கிடையாது. அந்த குருமா பதத்தில் நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணி கொடுக்குறோம்ல, அது மட்டும்தான். அதில் இருக்கிற ஈரப்பதத்தில் இந்த காய் வந்துடுது. அதனால் இது எந்த வகையிலையும் நம்ம வந்து உடம்பு கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இதில் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வாழைக்காய் வந்து நீங்கள் வாயுன்னு நினைக்கலாம், அதுக்கு தான் அந்த சீரகம், பெருங்காயம் இது ரெண்டுமே இருக்கிறதுனால அது எதுவே பண்ணாது. குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி ரெடி பண்ணி ரைஸில் மிக்ஸ் பண்ணி டப்பாவில் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக மத்தியானம் அந்த லஞ்சை வீணடிக்க மாட்டாங்க, சாப்பிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் நிறைய வறுவல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் அது வறுவல் வந்து வேறு பக்குவம். இது மசாலாவும் அந்த வறுவலும் மிக்ஸ் பண்ண அந்த பக்குவத்தில் எடுத்துருங்க. ஆனால் வெரி குட் டேஸ்ட், மிஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு அடுத்த டேஸ்ட் ஒன்று இருக்குது சார். இதுக்கு கொஞ்சமாக ரசம் சாதத்தில் ஊற்றிட்டு அந்த ரசம் சாதத்தோட இதை ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னாங்க வேறு லெவல். ரியலி ஃபேன்டாஸ்டிக் ஒரு ரெசிபி. சூப்பர் சிம்பிள். அதான் ஆல்வேஸ் வந்து ஹோம் ஃபுட் வந்து பெஸ்ட் ஃபுட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இல்லை, அதே தான் பெஸ்ட்டு ஈஸி சூப்பர் மல்டி சர்வீஸ். இது தனியாக சாப்பிட்லாம், காய் தொட்டுட்டு சாப்பிட்லாம், இந்த சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்லாம், ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ரைஸோட சாப்பிடுங்க, அதுதான் அல்டிமேட். நல்லா ஊற்றி நீங்கள் இன்னும் ரசம் சாப்பிடல, அதனால் ரசத்தோட சாப்பிட்டீங்கன்னா அதையும் சொல்லுவீங்க கண்டிப்பாக. என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனியும் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம்ங்கிறது என்னுடைய ஆஃபீஸ் வித் கிச்சன் இருக்கிற இடம். கும்பகோணம் கோர்ட்டுக்கு பக்கத்தில் நியர்பை லேண்ட்மார்க் தான் என்னோடது. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9441619229. இன்னொரு நம்பர் 9360300884. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபி. வாழைக்காய் வச்சு எப்படியோ பண்ணலாம், ஆனால் இந்த ஒரு பக்கத்துலையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டு முறையில் அம்மா சொல்லிக் கொடுத்த ரெசிபியை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். தேங்க்யூ சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care. Thank you so much.